கந்த சஷ்டி விரதத்தோட டே 1 தாங்க. இன்னைக்கு நல்லபடியா தொடங்கியாச்சு. நான் வந்து நினைக்கவே இல்ல இன்னைக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. ஏன்னா எனக்கு அவ்வளோ உடம்பு முடியாம இருந்துச்சு நேத்தெல்லாம். சுத்தமா எந்திரிக்கவே முடியல. ஆனா கூட நைட்டு நான் படுக்கும்போது மாத்திரை போட்டுட்டு வேண்டிட்டே படுத்தேன். நாளைக்கு எந்திரிச்சு பூஜை பண்ற அளவுக்காவது சரியா இருக்கணும்னு. ரொம்பவே நல்லா சரியா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம் வச்சு தான் அபிஷேகம். நைவேத்தியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் மட்டும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கோயிலுக்கு போய் மாலை போட்டுக்கிறதா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் உடம்பு சரியில்லைனால கோயிலுக்கு போக முடியல. அதனால நான் முதல்ல மாலையை வந்து சந்தனம், குங்குமம், பன்னீர் எல்லாம் போட்டு தண்ணியில் வந்து சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டேன். காலையில் எல்லா பூஜை பண்ணிவிட்டு அத்தை மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் என்ன வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்க நான் அந்த அப்பன் முருகன் கிட்ட என்னோட விரதம் நல்லபடியாக முடியணும். என்னோட விரதம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு பழம் வந்து சாப்பிட போகிறேன். அப்படித்தான் என்னோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.